எக்கோ கூழ்லாம் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. என்ன இன்னும் ஆளையே காணோம்? ஆமா, நம்ம ஊர்ல எங்கடி கோயில்ல பூஜை நடக்கும்போது வந்திருக்காளுவே. எல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே அந்த கூளை வாங்கியும் பொங்கலை வாங்கியும் கரெக்டா வருவாளுவே. பூஜைக்கு ஒரு ஆளும் இருக்காது, ஆனா பொங்கல் வாங்க வரும்போது மட்டும் கரெக்டா லைன் அத்தனை ஊருக்கு நின்ன மாதிரி நிப்பாளுவே. ஆமாக்கா, இருந்தாலும் நம்ம ஊரு ரொம்ப மோசம் பாத்துக்கிடுங்க. ஏமா பூஜைக்கு ஒரு ஆளு வருதா? பூஜைக்கு ஆளே இல்லாத மாதிரி இருக்கும்க்கா. நானும் நிறைய நாள் பாத்துருக்கேன். ஆனா கரெக்டா அந்த பொங்கல் வாங்குற டைமுக்கு அத்தனை ஆளு நிற்கும். எங்க இருந்துதான் வருவாளோ தெரியல. ஐயே, இவ என்ன நம்மள குத்தி கட்டுற மாதிரி பேசிட்டடக்கா? நம்ம தானே கரெக்டா பூஜை முடியும் பொங்கல் வாங்குறதுக்கும் கரெக்டா கோயிலுக்கு வருவோம். என்ன ஒருத்தரோசா அங்க அந்த ஓதுவாரு எம்மா மந்திரம் ஓதுவாரு ஓதிட்டே இருப்பாரு. அதுல மணிக்கணக்கா நிக்க முடியுமா? சாமி எல்லாம் மனசுக்கு நினைச்சு கும்பிட்டா போதும். பிரசாதம் வாங்கும்போது வந்தா போதாது. அப்பா ஆள் இருக்குன்னு சந்தோஷப்படுங்கடி. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? இருந்தாலும் கோயில்ல சாமிக்கு பூஜை நடக்கும்போது ஆள் இருக்காண்டாமாக்கும். அட போங்கக்கா, என்னக்கா நீங்க வேற. சாமியை கும்பிடலாம். சாமி நம்ம மனசுக்குள்ள கும்பிட்டாலே நம்ம வேண்டுதலை ஏத்துக்கிடும்க்கா. அதுக்குன்ட்டு சாமி முன்னாடி நின்று 1/2 மணி நேரம் பூஜையில இருக்கலாம் அவசியம் இல்லக்கா. என்னக்கா நீங்க? ஏ செல்லத்தாய்க்கா, அவட்ட பேசி வேஸ்ட்டுக்கா. அவ ஒத்தே கிடமாட்டா. ஏன்னா அவளே பூஜை முடிஞ்சோன்னு பொங்கல் வாங்க தான் கரெக்டா தட்ட தூக்கிட்டு வருவா பாத்துருங்க. சின்ன வயசுல இருந்தே அவ அப்படிதானே, நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம். அதனால அவ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடப்பா. ஒத்தரசா சொல்றது கரெக்ட் தான். ஏன் ஒருத்தரோசா வந்தனா வாய் கழிச்சு போய் பாத்துக்க. அவ ஏதோ அதிசயமா இந்த தாட்டி தான் கூழுக்கு கலெக்ஷன் பிரிக்க வந்த உடனே அப்படியே முன்னாடி வந்து கோயில்ல வந்து நின்று இவ்வளவு வேலை செஞ்சுட்டு கிடக்கா. இல்லைன்னா அவ என்னைக்கு கோயில பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டிருக்கா. இன்னைக்கு ஏதோ அதிசயமா வந்திருக்கா. சரி பரவாயில்லடி, நல்ல விஷயம் தானே. எப்படி கோயில்ல ஏதாச்சும் ஒரு விசேஷம் கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொஞ்சம் இது பண்ணாதானே கொஞ்சம் மனசுக்கும் வந்து நல்லா இருக்கும். கரெக்டா அது என்ன பூஜை முடிஞ்சோன்னா பொங்கல் வாங்குறதுக்குன்னு வரிய. ஏக்கோ என்னக்கோ, நான் அதை அப்படியே பழகிட்டேன். அதனால அப்படி வரேன். சரி விடுங்க, என்ன சொல்லிட்டீங்களா? இன்னும் கரெக்டா கோயில்ல ஏதாவது விசேஷம்னா முதல்ல நான் தான் வந்து நிப்பேன், பாத்துக்கிடுங்க. சரிடி, ஏதோ ஒண்ணு நல்லது நடந்தா சரிதான். ஆமா ஆமா, இவதான் முதல்ல வந்து நிப்பா. கோயில்ல வேலை செய்யறதுக்கு வர மாட்டா. பொங்கல் வாங்குறதுக்கு கூழ் வாங்குறதுக்குலாம் முதல் லைன்ல ஆளா வந்து நிப்பா. ஏ உத்தரசா விடுடி, அவளை ஏடி கலாய்ச்சிட்டு இருக்கா? சரி அவளே ஆர்வமா கோயிலுக்கு வரேங்க. வேற என்ன? ஏ ஒத்தரோசா, ஓவரா பேசணும்னு வச்சுக்கேன். கூழு சுட சுட இருக்கு. அந்த உள்ளத்துக்கு முக்கி விட்டுருவேன். ஆமா, நல்லா முக்குவா. அடியே என்னங்கடி பேசிட்டு இருக்கிய? சாமிக்குன்னு கூழ் காய்ச்சி வச்சிருக்க, அதுல போயிட்டு விளையாண்டுக்கிட்டு. ஏமா உங்க சண்டையெல்லாம் அங்க போய் போடுங்க. ஏக்கோ அவனாக்கோ ஓவரா பேசுறா. செல்லத்தாய்க்கா வாங்கக்கா, கோயில்ல பூஜை நடக்க போதுன்னு நினைக்க. வாங்கக்கா போவோம். ஏ சின்ன பொண்ணு வாடி போவோம். சரிக்கோ. மாரியம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும் மாரியம்மா. உனக்காக நாங்க எல்லாரும் கூழ் செஞ்சு வச்சிருக்கோம், அதை ஏத்துக்க மாரியம்மா. கடவுளே, ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. ஏ எப்போ அந்த ஓதுவாரு எவ்வளோ நேரம் பூஜை வைக்காரு. எம்மா அந்த கூழை பார்த்தோன்னா குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. பூஜையை முடிச்சவனா கூழை குடிக்கலான்னு பார்த்தா இங்க பூஜை இப்போதைக்கு முடியாது போலயே. ஏ கடவுளே, இந்த பூஜையார சீக்கிரமா பூஜை பண்ணி முடிக்க சொல்லு கடவுளே. எவ்வளவு நேரம் கூழுக்கு வெயிட் பண்ண. ஆடி பாவி, சாமிட்ட என்ன வேண்டிட்டு அடக்கா? எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டினாலும் பரவாயில்ல, இல்ல நான் நல்லா இருக்கணும் வேண்டினாலும் பரவாயில்ல. சீக்கிரம் பூஜையை முடிக்கணும், கூழை குடிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அடக்கா. ஏன் ஒத்தரோசா, நான் என் மனசுக்குள்ள வேண்டினது உனக்கு எப்படி கேட்டுச்சு? ஆமா, மனசுக்குள்ள வேண்டதா இருந்தா வாயை மூடிட்டு மௌனமா இருந்து வேண்டணும். அதை விட்டு ஆணு வாய் 7 ஊருக்கு திறந்து வேண்டுனா ஒரு பக்கத்துல இருக்கிற எனக்கு கேட்காதாக்கும். கூழை பத்தணும் குடிக்கணும்னு ஆசை வந்துட்டு பத்துக்க. சரி ஆடி மாசம் ஆனாதானே இப்படி கூழ் குடிக்க முடியும். அதான் ஒரு உணர்ச்சி வசத்துல வேண்டிட்டேன். ஏவல அங்க என்ன பண்ணிட்டு அடக்கிய? ஏ ஒத்தரோசா, ஒழுங்கா சாமி கும்பிட வேண்டியதானே? அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா இருந்து சாமி கும்பிட்டு இருக்கா. அந்த கும்பிடுற பிள்ளையும் கூட்டு வச்சுல கதை பேசிட்டு அடக்கா. ஏக்கோ ஆமாக்கோ, சாமியே கும்பிட விட மாட்டேக்காக்கோ. என்ன நேரம் ஒரே கதையா பேசிட்டேக்கா. எக்கோ என்ன நொக்கோ? ஏமா சாமி முன்னாடி நின்னுட்டு போய் கதையா பேசுவாவே. இல்லக்கா, அந்த சின்ன பொண்ணு என்ன வேண்டுனானா? எம்மா தாய், அவ என்ன வேண்டுனா என்ன? அவளுக்கு பிடிச்சதாவ வேண்டிட்டு போற. உனக்கு என்ன? உனக்கு தேவையான ஏதாச்சும் வேண்டு. அதை விட்டுட்டு எம்மா அடுத்தவ ஏன்றான்ட்டு அவளை பார்த்துட்டு வேற அவளையும் சாமி கும்பிட விடாம பண்ணிட்டு அடக்கா. என்ன உத்தரசா இப்படி எல்லாம் பண்றா? என்னக்கா நீங்க சொல்ற வளர்ந்தது ஒழுங்கா கேளுங்க. எம்மா நீ ஒண்ணும் சொல்லாண்டா, ஒழுங்கா சாமிட்ட வேண்டிட்டு வா. குள்ள கத்திரிக்கா சொல்றது ஒழுங்கா கேக்குத பாரு, அந்த ஆளு போது பாரு. ஏ ஒத்தரோசா, உனக்கு இதெல்லாம் தேவையா? செல்லத்தாய் கிட்ட நல்ல வசமா வாங்கி கட்டினியா? ஏ சின்ன பொண்ணு வாயை மூடிட்டு வா பாத்துக்க. இருக்க கோவத்துல ஏதாவது பண்ணிட போறேன். போ பொங்கல் வேணா ஏதாச்சும் பண்ணிதான் நல்லா திங்குறேன். ஆமா, என்ன நேரமா திங்குறக்கே ஆள. ஏ ஒத்தரோசா, என்னடி பூஜை முடிஞ்சு ஒரு நிமிஷம் கூட ஆள, அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் அவ்வளவு வாளி தூக்கிட்டு வந்துட்டாளுவே. அட ஆமாடி, ஓதுவார் இன்னும் வரல, அதுக்குள்ளே உள்ள வாளி தூக்கிட்டு லைன்ல வந்து கழுவு பாரு. அட நீ வேற, இன்னும் கொஞ்சம் கூழுக்கு லேட் ஆயிட்டுன்னு வச்சுக்கிய. கூழு பானைக்குள்ள அவ்வளோ உளுந்து கூழ அழிச்சு ஊத்திட்டு போயிருவாளுவே. ஏ சின்ன பொண்ணு, என்னடி தொண பேசிட்டே கிடக்க? வாயை மூடுடி. சும்மா கலாய்க்கிறேங்கிற பேர்ல ஏதாவது சொல்லிட்டு கிடக்காத. அவ்வளோ கோவப்பட்டு போயிருவாளுவே. யாரு இந்த மூஞ்சிங்களா கோவப்பட்டு போகுது? நீங்க வேற. அவ்வளோ எப்படா கூழு கிடைக்கும்ட்டு வந்து நிக்காலும் இவ்வளவு கோவப்பட்டு போறாளுவலாம். கோவப்பட்டு சரி விடுடி. ஏ செல்லத்தாய்க்கா, அந்த கமலாவை பத்தியலா கூழுக்கு காய்க்க போறேன்ட்டு ஒரு 100 ரூபா தான் கேட்டதுக்கு ஆட்டிக்கிட்டு 50 ரூபா தந்தா. இப்ப பாருங்க கூழ் வாங்க 2 வழி தூக்கிட்டு வந்திருக்கா. ஏ சின்ன பொண்ணு, ஆமாடி, 2 வாளி தூக்கிட்டு எவ்வளவு மினிக்கிட்டு வந்து ஆளா வந்து நிக்கா பாரு. ஆமாடி, எல்லாரும் ஒவ்வொரு வாளி தான் வச்சிருக்காளுவே. இவ பாரு 2 வாளி வச்சிருக்கா. பாத்தியலா இப்படி இருக்கவளா கூழ் வாங்காம ஓட போறாளுவே. சீ, இருந்தாலும் ரொம்ப மோசமாலாம் இருக்காளுவே.
ஏ செல்லத்தாயி எப்ப கூழ் ஊத்துவ ஏமா எவ்வளவு நேரம் லைன்ல நிக்க ஆமா என்ன 1 மணி நேரம் கழிச்சு ஊத்துவானாலும் உன் பாட்டிக்கு லைன்ல நிப்பா சும்மா சீனா போட்டு கிடப்பா. ஏ கமலாக்கா இப்ப ஊத்திடுவாக்கோ சரி சரி சீக்கிரம் ஊத்த சொல்லுங்க நேரம் ஆயிட்டு அடக்கல ஆமா மேடம் அப்படியே கலெக்டர் வேலைக்கு போறாவே நேரம் ஆயிட்டா நேரம். ஏ சின்ன பொண்ணு நம்ம வாளியெல்லாம் எங்கடி வச்ச எடி அந்த சாமி சிலைக்கு பின்னாடி தாண்டி வச்சிருக்கேன். அப்படியேடி வாளி மேல ஒரு கண்ணு வச்சுக்க இப்படிதான் போற வர இடத்துலலாம் ஒவ்வொருத்தையும் வாளியை தூக்கிட்டு போயிடறாளோ பத்துக்க அன்னைக்கு அப்படிதான் கல்யாண வீட்டுக்கு சோறு வாங்க போனேன் சரி கூட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டு வாங்க போனேன் அதுக்குள்ள சோத்து வாளியும் காணும் குழம்பு வாளியும் காணும் அந்த ஆளு சோத்தோட தூக்கிட்டு போயிருக்காளுவே. என்னடி சொல்றா சோத்தோட தூக்கிட்டு போயிட்டாளுங்களா? ஆமா சின்ன பொண்ணு கடைசியில சோரம் போச்சு வாளியும் போச்சு எம்மா இவ்வளோ நம்பி ஒரு பிஞ்சு செருப்ப கூட விட்டு போக முடியாது. ஏ இழுவே அவ்வளோ பாத்தியா 3 வரை எப்படி மினிக்கிட்டு முன்னாடி நிக்கால் வந்துட்டு என்ன நம்மளும் தானே அவ்வளோ கூட போய் கலெக்ஷன் பிரிக்க போனோம் ஏன் நம்மளே கொஞ்சம் முன்னாடி வந்து விட வேண்டியது தானே எல்லாம் ஏதோ அவ்வளோதான் நிர்வாகத்தையே பாக்குற மாதிரி அப்படி நிக்காலுவே மினிக்கிட்டு. ஏ முடியுமா நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா உன் பேச்ச கேட்டு அங்க வம்பா போயிட்டு இருக்கேன். அவிய கோயில் நிர்வாகமும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல அவிய அவ்வளோ வரும் முன்னாடி வந்து அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காவே கோயில பெருக்கிறதுல இருந்து கிளீன் பண்றதுல இருந்து விளக்கு விளக்குறதுல இருந்து அவ்வளவு வேலையும் செஞ்சிருக்காவே. உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தா நீ வந்து அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவ்வளவு மாதிரி முன்னாடி போய் நிக்க வேண்டியதானே. நீ வந்தது லேட்டா வந்துட்டு வாளி தூக்கிட்டு நம்ம லைன்ல வந்து நிற்கும் பூஜையை நான் பார்க்க முடியலன்ட்டு நானே வருத்தத்துல இருக்கேன். பூஜை நம்ம வர்றதுக்குள்ள பூஜை முடிஞ்சிட்டேன்ட்டு நீ என்னன்னா லூஸ் மாதிரியே பேசிட்டு கிடக்கா. சும்மா அவ்வளவு குறை சொல்லணும்னு சொல்லாத பத்துக்க உனக்கு வேணா முன்னாடி போய் நில்லு அவ்வளவு என்ன சொல்லிட போடாருல சும்மா என்கிட்ட அவ்வளவு போட்டு குறை சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. அதுக்கு ஏண்டி இந்த கத்துற நான் சும்மா எப்பவும் சொல்ற மாதிரி தானே சொன்னேன். ஆமா எப்பவும் சொல்ற மாதிரி சொன்னாலும் சும்மா எவ்வளையாச்சும் குறை சொல்லிட்டே அலைய வேண்டியது. அடச்சி நல்லதுக்கே காலல்லப்பா ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா ஒரு நம்மகிட்ட தான் ஏறிட்டு வருவாளுவே. ஏ இழுவே என்னடி ஆச்சி? அது ஒன்றும் இல்லை வள்ளி சும்மா முடிய மாட்டேன் பேசிட்டு இருந்தேன். அப்படியா சரிடி இன்னும் லேட்டாகவும் போல என்ன ரொம்ப நேரமா கால் வலிக்குது 1/2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம் இன்னும் அது வரையும் காணோம். ஆமா வள்ளி இல்லை கொஞ்சம் லேட்டாகும் தான் நினைக்கேன். சரி சரி சாமி பிரசாதம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நின்று வாங்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை சரி பரவாயில்ல. ஆமாடி வள்ளி ஏம்மா எவ்வளோ நேரம் தான் நிற்க இவ்வளோ வேணுலையே நிற்க விடுறாளுவெல்லாம் என்னன்னு தெரியல. ஏ சின்ன பொண்ணு அந்த கமலா மூஞ்ச பாரு எரிஞ்சு போன டயர் மாதிரியே இருக்கு ஏன்டி? என்ன சில தைக்க இப்படி கேட்டுப்புட்டியே அவ கலெக்டர் உத்தியோகம் பார்க்கா அவளை எப்படி லைன்ல ரொம்ப நேரம் விட்டா வெறும் மூஞ்சி எரிஞ்சு போன மாதிரி தானே இருக்கும். ஏக்கா நீங்களே சொல்லுங்கக்கா வீட்டுல அவ ஒத்தையில தான் இருக்கா அவளுக்கு எதுக்குலாம் 2 வாளி தூக்குவாளியில ஃபுல்லா 2 வாளி எதுக்கு அவளுக்கு கூழு இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். 2 பையனை வெளிநாட்டுல இருக்காவே புருஷன் என்னடானா வெளியே தங்கி வேலை பார்க்காவே இவளுக்கு எதுக்கு 2 வாளி கூழு? ஏ சின்ன பொண்ணு யாருக்கு தெரியும் 4 நாள் வச்சுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்பாளா இருக்கும். அப்படிதான் போல ஒரேடி அழுப்பு பிடிச்சிட்டு தான் தெரியறாளுவே. ஏ சின்ன பொண்ணு அவ காது கேட்டுற போதுடி. ஏக்கா கேட்கட்டும்க்கா கேட்கணும்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வாச்ச புத்தி வருதான்னு பார்ப்போம். மூஞ்ச பாருங்களேன் மூஞ்ச எனக்கு பார்க்க எனக்கு வயிறா எரியுது. கொடுத்த 50 ஓவாக்கு 2 வாளியை தூக்கிட்டு வந்திருக்காவ 2 வாளி அந்த வள்ளியை பாருங்க அவ கூட 1 வாளி கொண்டு வந்திருக்கா அதுவும் சின்ன வாளி கொண்டு வந்திருக்கா அவ 200 ரூபா தந்தா இவ பாருங்க பிணிக்கிட்டு. சரி உடடி அவ புத்தியே அவ்வளவுதான். ஆமா இப்படி நம்ம விட்டு வைக்க போய் தான் இப்படி அலையிறாளுவே. நல்ல 50 ரூபா தந்தப்பவே கொஞ்சம் அசிங்கப்படுத்தி விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே வந்து நிக்க போறாளுவே. ஏடி கோயிலுக்கிட்டே அவ எவ்வளவு மனசார தந்தாலும் பரவாயில்ல விடு சின்ன பொண்ணு. எக்கோ என்னக்கா புரியாம பேசுறியா இப்ப அவட்ட காசு இல்ல கஷ்டப்படுறான்னா அவ தரலனாலும் பரவாயில்லக்கா. 2 பையனும் வெளிநாட்டுல வேலை பார்க்கவே நல்ல வசதி எல்லாம் அப்படி இதுன்னு மினிக்கிட்டு நல்லா திரியறா எல்லாம் பண்றா. வாளிய பாருங்க பழண்டி எப்படி இருக்குன்ட்டு கோயிலுக்கு காசு கொடுக்கணும் அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏ உத்தரவசா இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்டை எடுத்து விட்டாலும் விட்டுருவா. ஆமாக்கா நீங்க வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல கமலாக்காவும் சின்ன பொண்ணும் கீழே உருண்டு சண்டை போடுவாவும் நம்ம பார்க்க வேண்டியதுதான். நீ வேற சண்டையில நம்மள இழுத்து விடாம இருந்தா சரிதான். எக்கோ வாதுவாரு வேற கோயில்ல பூஜை வைக்கணுமாக்கோ அதனால இப்ப கிளம்பிடுவேன்னு சொன்னாரு. அது அந்த கரண்டியே உங்ககிட்ட வந்து நீங்களே எல்லாருக்கும் கூழ ஊத்திரணுமாக்கோ. அப்படியா தம்பி? ஆமாக்கோ இந்தாங்கக்கோ நீங்களே எல்லாருக்கும் ஊத்திருங்க. சரிப்பா கூழ் ஊத்த போறாவன்னு நினைக்கோ. ஆமாம்மா ஊத்த போறாவ சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டு போய் குடிப்போம். ஏடி வாதுவாரு வேற கோயிலுக்கு பூஜை வைக்க போறாவன அதனால நம்மளே ஊத்த சொல்லிட்டாவடி. சரிக்கா அப்ப நீங்களே ஊத்திருங்க எல்லாருக்கும். சரிடி செல்லத்தாயி நீயே ஊத்துறா? ஆமாக்கோ இந்த செல்லத்தாயி 2 வாளி ஃபுல்லா நல்லா நிறைச்சு ஊத்து. ஆமா அப்படியே வாயிலையும் நல்லா நிறைச்சு ஊத்தி விடுங்க. ஏடி சும்மா இருடி கேட்ட போது இந்த செல்லத்தாயி இது ஃபுல்லா ஊத்து. சரிக்கோ. என்னக்கா அவ 2 வாளி நிறைக்க சொல்றா நீங்க சரிங்க. அட நீ வேற ஏன்டி 2 வாளி ஊத்தல இப்ப நின்று ஆடி போடுவா எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை எப்படியே போட்டோம். சரி விடுங்க கோப்பம். ஏ ஒத்தரோசா அங்க பாரு ஒருத்தி எரிஞ்சு போய் வரா பாரு எனக்கு அவளை பார்த்தாலே சிரிப்பா கிடக்கு. ஏமா கூலண்டாவோட குட்டையா கிடக்கா இவ கூழ் வாங்க வாளி தூக்கிட்டு வந்திருக்கா பாரு. ஏ சின்ன பொண்ணு இருந்தாலும் நீ அவளை ரொம்ப கலாய்க்கிறடி. ஏக்கா ஊத்துங்க முனியம்மாக்கு கூல ஊத்துங்க. எடி ஊத்திட்டு தானே இருக்கேன் வேற என்ன. ஏ சின்ன பொண்ணு சும்மா அந்த நக்கல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத.
ஆமா இவியில நக்கல் பண்ணிட்டாலும். சை எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாச்சும் சொல்றதுக்குனே தானே வருவாளுவே. ஏ இழுவ என்ன அங்க நின்னு பறக்கைய பார்த்துட்டு இருக்கா? வா ஒழுங்கா. ஏ சின்ன பொண்ணு ஐயய்யா ஏதோ ஒண்ணு யோசனை பண்ணிட்டே கிடந்தேன் பத்துக்கு அது அப்படியே நின்னுட்டே இந்த முடியமா வாங்கிட்டு போயிட்டாலும் வந்து வரேன். ஆமா யோசனை பண்ணிட்டே நில்லு. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் பவித்ரா ஸ்ரீ. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் அசது, ஹாய் ஐரா, ஹாய் உமர், ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷனி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் மாரியம்மாள், ஹாய் ரிஸ்வான், ஹாய் சந்தோஷ், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் சரஸ்வதி, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் ரேவதி, ஹாய் பாலா, ஹாய் காவேரி, ஹாய் பிரியா, ஹாய் ரஞ்சிதா, ஹாய் யாஸ்மின், ஹாய் சதாம், ஹாய் மோகனா, ஹாய் ஹரிணி, ஹாய் சந்தோஷ், ஹாய் லாலன், ஹாய் ராகேஷ், ஹாய் ராஜு, ஹாய் பவானி, ஹாய் யுவனிகா, ஹாய் கவிதா, ஹாய் மகா, ஹாய் வசந்தன், ஹாய் அகிலன், ஹாய் சரவணசெல்வி, ஹாய் சந்தியா, ஹாய் பார்வதி, ஹாய் பவ்யா, ஹாய் பிரித்விகா, ஹாய் முருகன், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.